சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் யூகேஜி ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஷீட் புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிச்சி வைக்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கும் ஒரு பேஜாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ஒர்க் புக்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து படிக்கணுன்ற ஆர்வம் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த புக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த பேஜ் பார்க்க போகிறோன்னா பேஜ் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். 12ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுபட்ட எழுத்தை நிரப்புக ஒரு நாள் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிக் கொடுத்த வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஈ என்ற எழுத்துக்குரிய இடங்களை வண்ணமிடுக அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எதை சொல்லுங்கள்? இளவரசி, 2, இலை, இஞ்சி, எல்லாத்துலேயுமே ஈ வருது. இளவரசியில் ஈ வருதா? வருது. அப்போ நம்ம இதை அடிக்கணும். அப்போ லேசாக டிக் போட்டுக்கலாம். அடுத்து 2 ஈ வருதா? அப்போ டிக்கு. இலை ஈ வருதா? டிக்கு. அடுத்து இஞ்சி ஈ வருதா? டிக்கு. அப்போ உதடு, இது பேர் என்னமோ நம்ம லிப்ஸு, இது என்ன நம்ம சொல்லணும்? உதடு. உதடில் ஈ வருதா? வரலை. அப்போ இந்த ராங் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலரிங் பண்ணணும். கலரிங் ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹேபிட் அது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவனம் வந்து ஒருநிலைப்படும். அதாவது நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பொறுமையான குணமும் வளரும். கலர் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இளவரசினாலே அழகாக பிங்க் கலர் தான் வச்சுருப்பாங்க இல்லையா? நீங்களும் எடுத்துக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்குங்க. ஓகே, நான் பாருங்கள் ரொம்ப அழகாக பிங்க் கலர் ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு, இளவரசிக்கு. நீங்களும் அதே மாதிரி கொடுங்க. ஓகே, நல்லா அழகாக நீட்டாக அடிங்க. மேம் எப்படி அடிக்கிறேன், வெளியெல்லாம் வராமல் அதே மாதிரி நீங்களும் நல்லா அழகாக அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேருக்கு நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஹேருக்கு நம்ம பிளாக் அழகாக கருப்பு நிறத்தை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அழகாக இருக்கா? அப்புறம் 2க்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் 2க்கு கொடுங்க. 2 சொல்லிட்டே அடிங்க. 2 2 சொல்லிட்டே கலர் பண்ணணும். இப்போ உங்கள் குழந்தைங்க கலர் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் விரும்புகிறாங்க, எழுதுறதுக்கு விரும்பலைன்னா அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே விடுங்க. மறுநாள் எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இலை என்ன நிறத்தில் இருக்கும்? பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இல்லையா? அப்போ இலை பச்சை. இதே மாதிரி நீங்களும் அழகாக அடிங்க. உங்கள் குழந்தை சரியாக அடிக்க தெரியலன்னா அழகாக மடியில் உட்கார வச்சு கை பிடிச்சி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா யூகேஜின்றது சின்ன வயசு தான், அவங்களுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணுறது தான் முக்கியம். இலை. அடுத்து பாருங்கள், இஞ்சி. இஞ்சி மெரூன் கலரில் இருக்கும் இல்லையா? மெரூன் கலரில் இருக்கும். இது பிளாக் ஆகிடுச்சு. மெரூன் மேம் எடுத்துக்கிறேன். கிடச்சிருச்சு. மெரூன் கலரில் இருக்கும், மண்ணெல்லாம் சேர்ந்தா மாதிரி இல்லையா? அப்போ இஞ்சி. நீங்கள் கலர் புக்கே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் அடிக்கிற மாதிரி புக்கெல்லாம் நம்ம வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாதாரணமாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நம்ம அதை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் லிப்ஸு. லிப்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்? உதடு என்ன இருக்கும்? லிப்ஸ்டிக்லாம் ரெட் கலரில் தான் அதிகமாக பெண் குழந்தைங்களாம் விரும்புவாங்க இல்லையா? அதனால் மேமும் என்ன பண்ணுறேன், சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறேன். அதே மாதிரி நீங்களும் அழகாக பண்ணிக்கோங்க. குழந்தைங்க நல்லா அழகாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சாலும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன். அடிக்கும் பொழுதே சூப்பராக அடிக்கிற, அழகாக இருக்குது அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஓகே, இப்போ நான் பண்ணியாச்சு. அடுத்து எழுத போகிறேன். நீங்கள் பென்சில் எழுதுங்க. மேம் பென்னில் தான் எழுதுகிறேன், உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. இளவரசி இங்கே பார்த்து அப்படியே எழுதணும். எழுதலாமா? மேம் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஈ லா வா ரா சி, இளவரசி. ஓகேவா? 2 பார்த்து தான் நீங்கள் எழுத போகிறீங்க, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈ ரா 3 சுழியின் டு. 2 டு எப்படி எழுதுகிறேன் பாரு மேம். இப்படி 1 மாதிரி போட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இங்கே நடுவில் கை வச்சு இப்படி எழுதணும். டு.
ஓகேவா? 2. அடுத்து இலை, லை, இலை. இது 2 சுழி நா கிடையாது, இதுதான் 2 சுழி நா. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் இலைக்கு யூஸ் பண்ணது வந்து துணை எழுத்து. இப்படி இந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல, அது இங்கே வராது. ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இலை. அடுத்து பாருங்கள், இஞ்சி, இஞ்ச், சி, இஞ்சி. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்க? இப்படி ஞா வந்து இப்படி இப்படி போடுவீங்க. இந்த மாதிரி போடக்கூடாது, ராங்கு. எப்படி போடணும்? நம்ம ஏ மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்டாண்டிங் லைனில் நடுவில் கை வச்சுக்கணும். கை வச்சுட்டு இப்படி போட சொல்ல அது அழகாக வரும். மேலே புள்ளி வைக்கணும் இஞ்சிக்கு, இஞ்சி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உதடு, உதடு. இப்போ நம்ம இதை வந்து ராங் போட்டோம். இது ஈக்குரிய வார்த்தை கிடையாது, இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இளவரசி, 2, இலை, இஞ்சி. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.